745வது படைப்பு. தலைப்பு ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளணும். அழகை ரசிப்பதில் தவறில்லை, அதற்கு வயது வரம்பும் தேவையில்லை. அழகு இயற்கை கொடுக்கும் வரம், இது தரும் மனதிற்கும் இதம். பெண் என்றாலே அழகு ரதம், அதை பார்த்து ரசிப்பதும் ஒரு விதம். இதில் வயதென்ன வரம் என்ன, எல்லாவற்றையும் தகர்த்திடும் பெண்முகம். பெண்மை என்றாலே தங்க பதுமை, அவளை எளிதில் நெருங்காது முதுமை. பெண்மை காமம் கலந்த கலவை, ஆனால் மறக்க முடியாதது பெண்மை. பெண்மைக்கானது வசீகரம், அது ஆண்மையை எளிதில் கவர்ந்திடும். வசீகரம் காமம் கொடுக்கும் வரம், ஆனாலும் பெண்மையை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளணும். என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்கும் இந்த வாரம் எப்படி உங்களுக்கான கருத்துக்களை நிறைவாய் கொடுத்து வருகிறேனோ, அதேபோல் வரும் வாரமும் என்னிடம் நூற்றுக்கணக்கான சமூக கருத்துக்களும் ஆயிரக்கணக்கான தத்துவங்களும் தமிழ் ஆசியால் எழுதி குவித்து வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களோடு அவைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கான சூழ்நிலையும் சராசரி வாழ்க்கையை விட அதிகமான பிரச்சனைகளும் பிரிவுகளும், சொல்லப்போனால் மன உளைச்சலும் கூட எனக்கு உண்டு. அவைகளையெல்லாம் தாண்டி நான் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால், இன்னும் சொல்லப்போனால் வெறியால் எழுதி வைத்தவைகளை அனைத்தும் வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் என்னுடைய படைப்பை ரசிப்பீர்களோ அல்லது அதற்கு ஆதரவு கொடுப்பீர்களோ, அது உங்களுடைய விருப்பம். நான் என்னுடைய தமிழின் ஆசையால், தமிழின் ஆர்வத்தால் இந்த உலகத்திற்கு நான் பிறந்தமைக்காக என்னுடைய வயதையும் கடந்து உங்களுக்கான கருத்துக்களை தத்துவங்களை சொல்லி வருகிறேன். தமிழின் ஆசையால் மீண்டும் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வருவேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.